ஐயா வணக்கம். இது என்னையா மூலிகை? இவர் நிறைய பழங்கள் பறிச்சிட்டு இருக்காரு. என்ன மூலிகை? என்ன பண்ணுது? இதுதான் கண்டங்கத்திரி அப்படின்றது. இது நாம இயற்கையா நம்ம மலைப்பகுதியில விளையக்கூடிய கண்டங்கத்திரி அப்படின்றது. மலைப்பகுதியில் விளையக்கூடிய கண்டங்கத்திரி. சரிங்கய்யா. இந்த கண்டங்கத்திரி கண்டம் அப்படின்னாலே தொண்டை. ஆமா. தொண்டை சார்ந்த பிரச்சனை, அது சளி பிரச்சனையாகவும் இருக்கலாம், தைராய்டு பிரச்சனையாகவும் இருக்கலாம். இதுவே தைராய்டால பாதிக்கப்பட்டவங்க இதோட இலை மட்டும் ஆமா அந்த முள்ள பூரா எடுத்துடணும். எடுத்துட்டு இலையை மட்டும் நல்லா மைய அரைக்கணும். மைய ஒரு கைப்பிடி அளவுக்கு அந்த இலையை எடுத்துக்கிட்டு அது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் 21 மிளகு 4 டம்ளர் தண்ணி இதை வச்சு நல்லா சுண்ட காய வைக்கணும். 1 டம்ளராக சுருக்கன பிறகு 10 நாள் காலையில சாயந்தரம் 2 நேரமும் தைராய்டு இருக்கிறவங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா தைராய்டு 10 நாள்ல நார்மலுக்கு வந்துடும். அடுத்து ஒரு 10 நாளைக்கு கொடுத்தாங்க அப்படின்னா முழுமையா குணமாயிரும். ஓ சூப்பர்யா, சூப்பர். ஒரு தைராய்டால பாதிக்கப்பட்டவங்க வந்தப்போ இருந்த ரிப்போர்ட், தைராய்டு குணமான பிறகு இருக்கக்கூடிய ரிப்போர்ட், இது ரெண்டுமே நீங்க பார்க்கலாம். ஐயா ரொம்ப அருமையான தகவல் மக்கள் கொடுத்துருக்கீங்கய்யா. நன்றிங்கய்யா. நன்றி, வணக்கம்.